கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் இயேசு ஆண்டவர் சிலுவையிலே பேசிய மூன்றாவது வார்த்தை தாய் மரியாளை பற்றியது. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26 27 வரையான வசனங்களிலே நாங்கள் காண்கிறோம். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், பெண்ணே, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அன்பார்ந்தவர்களே, சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தம் தாயை பார்த்து பெண்ணே என்று அழைப்பது மிக ஆழமான விவிலிய அர்த்தத்தை கொண்டது. இதை புரிந்து கொள்ள விதமாக கடவுள் அந்த முழு மனித குலத்தினுடைய மீட்பை செயலாக்கினார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே காணப்படக்கூடிய முதலாவது தீர்க்க தரிசனம், தொடக்க நூல், அந்த வார்த்தை, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் என்று, அவள் உன் தலையை நசுக்குவாள் என்கின்ற அந்த பெண் என்கின்ற அந்த வார்த்தை, சகோதர சகோதரிகளே, தாய் மரியாளை பற்றி ஆண்டவராகிய கடவுள் சொன்ன வார்த்தை. ஏதேன் தோட்டத்திலே நடந்த அந்த சூழ்ச்சியால் மனுக்குலம், முழு மனித குலமும் சாத்தானுடைய பிடிக்குள்ளே, இந்த சூழ்ச்சிக்குள்ளே அடிபட்டது. ஆனால் தாய் மரியாளுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே பிறந்து, ஆண்டவர் இயேசு ஒரு மீட்பராக தாய் மரியாளோடாக பிறந்து மனுக்குலத்தை மீட்ட அந்த பணியிலே தாய் மரியாளுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. விவிலியத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது தாய் மரியாள் வரக்கூடிய இடங்களிலே நாங்கள் காண்கிறோம். யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவினுடைய பகிரங்க பணியின் தொடக்கத்தில் கானாவூர் திருமணத்திலே அங்கே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி அந்த வீட்டிற்கு பெரும் அவமானம் உண்டாகி இருக்கிறது. ஆகவே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் வந்து சொன்ன வேளையிலே ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, பெண்ணே, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை, இந்த பெண் என்கின்ற இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு இங்கு சுட்டி காட்டுவதும் தொடக்க நூலிலே சொல்லப்பட்ட அந்த பெண், கானாவூர் திருமணத்திலே சொல்லப்படுகிற இந்த பெண், இதே பெண் சிலுவை அடியிலே நிற்கின்ற அதே பெண், அந்த சிலுவை அடியிலே தாய் மரியாளை பார்த்து, பெண்ணே, இதோ உன் மகன் என்கின்ற அந்த வார்த்தையூடாக முழு மனுக்குலத்தையும் தாய் மரியாளுக்கு அர்ப்பணித்த அதே பெண் நாங்கள் காண்கிறோம். அன்னை மரியாளுக்கும் தூய ஆவியாருக்கும் இடையிலான அந்த உறவு விவிலியத்தின் தொடக்கத்தில் இருந்து திருவழிபாட்டு வரை ஒரு தங்க இலை போல பின்னி பிணைந்துள்ளதை எங்களால் பார்க்க முடிகிறது. அவர்களே, தாய் மரியாள் அனைவரின் அன்னையாக, முழு மனுக்குலத்தின் தாயாக, கடவுளுடைய தாயாக, கடவுளை தாங்கிய பேழையாக அவள் இருப்பது விவிலியத்தினால், ஆண்டவருடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சொன்னதை போல இறைவாக்கின் தொடக்கமாக விவிலியத்தின் முதல் தீர்க்க தரிசனமே அன்னை மரியாளை பற்றியதுதான். ஆதியாகமம் 3:15 நாங்கள் காண்கிறோம், தீயவன் சாத்தானை வெல்ல போகும் அந்த பெண் இவரே. சாத்தான் மரியாளை கண்டு அஞ்சுவதற்கு பிரதானமான காரணம் கூட இதுவே. ஒரு சாதாரண தாழ்மையான பெண் தன்னுடைய கீழ்ப்படிதலால் சாத்தானின் அகந்தையை முறியடித்தார். அதனால் தான் தொடக்க நூலில் தொடங்கப்பட்ட அந்த பகைமை மரியாளின் வழியாக வெற்றியில் முடிகிறது. இந்த மரியாளுடைய தனிப்பட்ட வல்லமையால் அல்ல, மாறாக கடவுள் அவளை அந்த தாயாக, அந்த பெண்ணாக தேர்ந்தெடுத்து உயர்த்தினார். தூய ஆவியை அவள் பெற்றிருந்தவளாக, தூய ஆவியால் அவள் கருத்தாங்குகின்ற அந்த மகிழ்ச்சியின் அந்த நிறைவு, தாய் மரியாள் தூய ஆவியின் வல்லமையால் இயேசு ஆண்டவரை கருத்தாங்கினார். மரியாள் தூய ஆவியின் ஆலயமாக மாறி இருக்கிறார். இறைவனின் வார்த்தையான அந்த லோகோஸ் தாய் மரியாளுடைய சம்மதத்தால் மனித உருவெடுத்தது. இதுவே தாய் மரியாளுக்கும் தூய ஆவிக்கும் இடையிலான பிரிக்க முடியாத அந்த உறவின் தொடக்கம். இப்படி நாங்கள் காணும் பொழுது கானாவூர் திருமணத்திலே
அந்த ஆவியின் அடையாளமான திராட்சை ரசம், விவிலியத்திலே திராட்சை ரசம் என்பது பெரும்பாலும் மகிழ்ச்சிக்கும் தூய ஆவியின் அருள்பொழிவுக்கும் அடையாளமாக பார்க்கப்படுகின்ற ஒரு பொருள். இங்கே மரியாளுடைய பரிந்துரை இயேசுவினுடைய பொது வாழ்வு, பணி வாழ்வின் தொடக்கத்திலே அதை தொடங்கி வைக்க அங்கே தாய் மரியாள் அறிந்து பேசுகின்றவளாக அந்த பணியை ஆரம்பித்து வைக்கின்றவளாக. ஆகவேதான் மரியாளை பார்த்து ஆண்டவர் இயேசு, பெண்ணே, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்பதும். தாய் மரியாள் அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது, உடைய பணியை ஆரம்பியும், உடைய தூய ஆவியை வழங்குகின்ற அந்த பணியை ஆரம்பித்து வையும் என்கின்ற, தொடங்கும் என்கின்ற அந்த அர்த்தத்தோடு தாய் மரியாள் அங்கு பரிந்து பேசுகிறவளாக, தூய ஆவியை வழங்குவதற்காக நீர் நிற்கின்றீர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பதிலுக்கு பிறகு அவள் அங்கிருந்த பணியாளரை பார்த்து, ஒரு வகையில் அங்கிருக்கிற மனிதர்களை பார்த்து, அவர் சொல்வது எல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்லக்கூடிய அனைத்தையும், அவருடைய வார்த்தை லோகோஸாக, வார்த்தை மனுவானவர் சொல்லுகின்ற வார்த்தையை செய்யுங்கள் என்பது அந்த சகோதர சகோதரியிலே தாய் மரியாள் தூய ஆவியால் வழிநடத்தப்படும் பொழுது நாம் எவ்விதமாக இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எங்களை கற்றுக் கொடுத்து நிற்கிறாள். தொடக்குகின்ற கருவியாக தாய் மரியாள் அங்கு நிற்கிறாள். நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே இயேசு யார் என் தாய் என்ற அந்த கேள்வி, அவர் மரியாளை நிராகரிக்கவில்லை, மாறாக அந்த வார்த்தையோடாக தாய் மரியாளுடைய பண்பை, இறை வார்த்தையை தன் இதயத்தில் இருத்தி சிந்தித்து அதன்படி வாழ்கின்ற முதலாவது ஒரு பெண்ணாக, ஒரு மனுஷியாக தாய் மரியாள் இருக்கின்றாள் என்பதை ஒரு உயரிய நிலையிலே உறுதிப்படுத்துகின்ற வார்த்தை தான் அது. யார் என் தாய் என்று அந்த கேள்வியை கேட்டு அவர் மரியாளை நிராகரிக்கவில்லை, மாறாக மரியாள் ஏன் என் தாய் என்பதற்கு மிக ஆழமான காரணத்தை நமக்கு சொல்லி நிற்கிறார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவரே என் தாய் என்று ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, மரியாள் ஏற்கனவே இறை வார்த்தையை தன் இதயத்திலே இருத்தி, அது மட்டுமல்ல தன்னுடைய உடலிலே சுமந்து, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அதன்படி தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு பெண். சகோதர சகோதரி, தாய் மரியாளுடைய வாழ்விலே ஏராளமான கேள்விகள் இருந்திருக்கலாம். மனித மட்டத்திலே அவளுடைய உள்ளத்திலே பல புரிந்து கொள்ள முடியாத நிலைகள் பல அவளுக்கு இருந்தன. ஆனால் இந்த 33 ஆண்டுகளும் ஆண்டவர் இயேசுவோடு அவளுடைய பயணத்தின் பொழுது ஒரு அமைதியான ஒரு பெண்ணாக, இது எங்கனமாகும், இது எப்படி இது நடக்கும் என்கின்ற கேள்விகள் இருந்தாலும் மௌனத்திலே ஆண்டவர் இயேசுவோடு இறைவனை பிடித்து கொண்டு நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெண்ணாக இருக்கிறாள். சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் ஏன் என்கின்ற கேள்விக்கு விடைகள் தெரியாத வேளையில் அந்த தாய் மரியாளை பின்பற்றி நாங்களும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மட்டும் நினைத்து கொண்டு, உன்னதரின் மகன் எனப்படுவார், தாவீதின் அரியணை ஆளப்போகின்றவர் இவர், கடவுளுடைய மகன் இவர், ஆகவே இவர் தோற்று போகின்றவர் அல்ல, சுற்றி நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் அவர் தோற்று போனவராக, அவரை பற்றிய பிழையான தகவல்கள் வந்தாலும் இல்லை, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி என்னுடைய மகன், அவர் இறுதி வரை அவரோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த தாய் சிலுவை பாதையிலே தாய் மரியாள் பயணித்து வருகிறாள். பிரியமான சகோதரர்களே, சிலுவை பாதையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு நபர் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் இயேசுவோடு பயணித்து வருகின்றவர் என்று சொன்னால் அவர் தாய் மரியாள் மட்டுமே. ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து அந்த வேதனைகளை உள்ளத்திலே சுமந்தவளாக எந்த தாயால் முடியும் தன்னுடைய மகனை விதமாக துன்புறுத்துவதை நேரிலே காண்பதற்காக 4வது நிலையிலே தாய் மரியாள் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதாக நாங்கள் காண்கிறோம். ஆனால் தாய் மரியாள் அந்த சிலுவையோடு ஆண்டவர் இயேசுவோடு நடந்து வருகிறாள். சிலுவையின் அடியிலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு உயர்த்தப்பட்ட அந்த வேளையில
அவர் இறுதியாக சொன்ன அந்த டெட்டலஸ்டாய் என்கின்ற அந்த வார்த்தை, அதற்கு முதல் இந்த மனுக்குலத்தை ஒப்புக் கொடுத்த இந்த வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி அவர் உயிரை கொடுத்த அந்த வேளையிலே சகோதர சகோதரிகளை அங்கே நாங்கள் காண்கிறோம். ஒரு படை வீரன் இயேசு ஆண்டவருடைய இதயத்தை, அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தும் பொழுது இயேசுவின் விலாவிலிருந்து வழிந்த இரத்தமும் தண்ணீரும் திருச்சபையினுடைய பிறப்பையும், குறிப்பாக தூய ஆவியினுடைய அருள் பொழிவையும் குறித்து நிற்கிறது. சிலுவை அடியில் நின்ற தாய்மரியால் அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் அந்த புதிய வாழ்வையும் தூய ஆவியானவரையும் மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த இரத்த துளிகளும் தண்ணீர் துளிகளும் முதலாவதாக தாய்மரியால் மீது விழுகிறது. அங்கேதான் அவர், பெண்ணே இதோ உன் மகன் என்ற இந்த வார்த்தை மூலம் திருச்சபையின் தாயாக மாறுகிற அற்புதமான தருணம் இது. இந்த ஆவியினுடைய அருள் பொழிவு, அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பின்னோக்கி பார்க்கும் போது எல்லா சீடர்களும் பேதுருவிலிருந்து எல்லோரும் சிதறி போயிருந்த வேளையிலும் தாய்மரியால் எல்லா சீடர்களையும் ஒன்றாக்கி கொண்டு, என்று சொன்னால் அவள் ஏற்கனவே தூய ஆவியினுடைய அந்த அனுபவத்தை பெற்றிருந்தாள். ஆகவே என்னுடைய மகன் சொன்னதை போல நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 50 நாட்களாக அவர்கள் மேல் மாடியிலே சென்று சீடர்களோடு இணைந்து காத்திருக்கிற அந்த வேளையில அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளன்று அவர்கள் மீது பொழியப்படுகிறார். முழு மாற்றத்தினுடைய தொடக்க நிகழ்வு, அற்புத தருணம் அது. பயந்து போயிருந்த சீடர்கள் புது தைரியம் பெற்றவர்களாக, புது வாழ்வை பெற்றவர்களாக, தூய ஆவியின் வல்லமையோடு அன்றிலிருந்து செயலாற்ற தொடங்குகின்றார்கள். ஏதேன் தோட்டத்திலே நடந்த அந்த சதி இந்த வேளையிலே முறையடிக்கப்பட்டு தூய ஆவியினுடைய காலமும் ஆரம்பமாகின்ற அற்புதமான தருணம் இது. என்ப அந்த சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனையை நாங்கள் முடிக்கலாம். திருவெளிப்பாட்டு புத்தகத்துல, விவிலியத்தில் இருக்கிற இறுதியான புத்தகத்துல, திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்துல சூரியனை ஆடையாக அணிந்த பெண் என்று சொல்லி ஒரு பெண்ணை பற்றி ஒரு விவரிப்பு இருக்கிறது. திருவெளிப்பாட்டு 12ஆம் அதிகாரம் 1 விவரிக்கப்பட்டுள்ள அந்த பெண், அது தாய் மரியாளை குறித்திருக்கிற சூரியனை ஆடையாக அணிந்த பெண். வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. ஒரு பெண் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தாள். அவள் காலடியில் நிலவு இருந்தது. அவள் தலைமேல் 12 விண்மீன்கள் கொண்ட முடி இருந்தது. பாந்தவர்களே, ஆதியாகமம் தொடக்க நூல் 3:15 பெண்ணுக்கும் சாத்தானுக்கும் இடையே பகைமை உண்டாகும் என்று சொல்லப்பட்டது. திருவெளிப்பாட்டு 12 அந்த பெண் ஒரு ஆண் குழந்தை இயேசு ஆண்டவரை பெற்றெடுக்கிறாள். அந்த பாம்போ சாத்தான் அவளையும் அந்த குழந்தையும் அழிக்க காத்திருக்கிறது. ஆனால் இறுதியில் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். மரியாள் ஏன் அந்த பெண் என்று திருச்சபை கொள்கிறது என்று சொன்னால், இயேசுவை உலகிற்கு தந்தவர் மரியாள் என்பதால் அவரே அந்த தீர்க்க தரிசன பெண். அவரே அந்த தீர்க்க தரிசன பெண். அதே சமயம் இந்த பெண் திருச்சபையையும் குறித்து நிற்கிறார். மரியாள் திருச்சபையின் தாயாகவும் மாதிரியாகவும் இருப்பதால் இது மிக பொருத்தமாக அமைகிறது. ஏனென்ற காரணத்தை பார்த்தோம் என்றால், திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த தருணத்திலே சீடர்கள் பயந்து போய் மேல் வீட்டில் கூடி ஜெபித்து கொண்டிருந்த வேளையில தாய் மரியாள் அவர்களோடு இணைந்து காத்திருந்தாள். இயேசு பிறந்த பொழுது தூய ஆவியால் நிரப்பப்பட்ட தாய் மரியாள் இப்பொழுது திருச்சபை பிறக்கும் பொழுதும் அவர்கள் நடுவிலே இருக்கிறாள். அருளி நூற்றான தூய ஆவியானவர் நெருப்பு நாவுகளாக இறங்கிய பொழுது மரியாள் அந்த சின்னஞ்சிறு திருச்சபையின் மையமாக இருக்கின்றார். திருச்சபையின் தாயாக தாய் மரியாள் கொல்லப்படுவது மிக பொருத்தமானது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்விலே மரியாளுடைய பங்கு ஒரு வட்டத்தை பூர்த்தி செய்வது மிக அழகானது. ஆதியாகமம் தொடக்க நூல் 3:15 ஒரு பெண் வருவாள் என்கின்ற அந்த வாக்குறுதி, உன் தலையை நசுக்குவாள் என்கின்ற அந்த வாக்குறுதி,
கானாவூர் திருமணத்திலே தன்னுடைய நேரம் தொடங்கி விட்டதை மகனிற்கு நினைவுறுத்துகின்ற ஒரு வகையில் அந்த பணியை ஆரம்பித்து வைக்கின்ற தூய ஆவியினுடைய அந்த அருள் பொழிவின் தொடக்கத்தை ஆரம்பித்து வைக்கின்ற அந்த பகிரங்க பணியின் அதை ஆரம்பித்து வைக்கிற தாயாக சிலுவை அடியை வரை அவள் பயணம் வந்து அந்த பெண் உலகிற்கு தாயாக புதிய ஏவாளாக ஆண்டவர் இயேசு இதோ தாய் என்று சீடர் யோவானுக்கு கொடுப்பதனூடாக ஒரு புதிய ஏவாளாக ஒரு புதிய மனுக்குலத்தின் தாயாக மரியாளை ஒப்புக் கொடுக்கிறார். மேல் மாடியிலே அந்த பெண் தாய் மரியாள் திருச்சபையை இணைத்து திருச்சபையோடு நின்று திருச்சபையின் தொடக்கத்திலே தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறார். திருவெளிப்பாடு 12 அந்த பெண் விண்ணக அரசியாக வெற்றியோடு காட்சி அளிக்கிறார். இயேசு ஆண்டவர் மரியாளை பெண்ணே என்று அழைத்தது மிக மிக ஆழமான விவிலிய அர்த்தங்களை கொண்டது. என்னென்ப அந்த சகோதர சகோதரிகளே, அது வெறும் ஒரு உணர்ச்சி ரீதியான வார்த்தை அல்ல, மாறாக ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பமான இந்த சாத்தானை முறையடிக்கின்ற வெல்லுகின்ற அந்த இறை திட்டத்தில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னத படைப்பாக தாய் மரியாள் உலகிற்கு இருக்கிறாள் என்பதை விளங்கப்படுத்தவே. இன்னும் சற்று ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், சிலுவை அடியிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கு இயேசு கொடுத்த மிக உயரிய பொறுப்பு என்று கூட எங்களால் இதை சொல்ல முடியும். முழு மனித குலத்தையும் பெண்ணே இதோ உன் மகன் என்று சொல்லி யோவானை காட்டி கூறுவதனூடாக முழு மனித குலத்தையும் தாய் மரியாளிடம் அவளுடைய பரிந்துரைக்காக கொடுக்கின்றார் என்று எங்களால் கொள்ள முடியும். அதே போல விவிலிய விரிவுரையாளர்களின் விவிலிய ஆய்வாளர்களின் கருத்துப்படி அங்கே நின்ற சீடர் யோவான் ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் ஏன் முழு மனு குலத்திற்கும் பிரதிநிதியாக நின்று மரியாள் இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, இனி இயேசு ஆண்டவரை நம்புகின்ற அனைவருக்கும் அவர் தாய் என்பதை இயேசு ஆண்டவரே உறுதியாக அறிவிக்கின்ற தருணம் இது. ஆதி ஆகமத்தில் ஏவாள் உயிருள்ளோருக்கெல்லாம் தாய் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் பாவத்தினால் அந்த உறவு முறிந்தது. இங்கே சிலுவையில் இயேசு சாவையும் பாவத்தையும் வெல்லுகின்ற அந்த தருணத்திலே தாய் மரியாள் ஒரு புதிய உயிருள்ளோரின் தாயாக மாற்றப்படுகின்றார். அந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபை தாய் மரியாளை கடவுளாக வழிபடுவதில்லை. அதே வேளையில் மற்ற சபைகளை போல அவள் எந்த அர்த்தமும் இல்லாத சாதாரண பெண் என்றும் கொள்வதில்லை. மாறாக அவள் அனைத்து புனிதர்களுக்கு மேலாக அதிவணக்கம் செலுத்தி போற்றப்படுகின்றவள். தாய் மரியாளுக்கு நாங்கள் செலுத்துவது ஆராதனை அல்ல, ஹைப்பதூலியா என்று சொல்லுகின்ற அதிவணக்கம். திருச்சபையின் தாயாக தாய் மரியாள் கொல்லப்படுகின்றாள். பெருத்தல 65க்கு அதிகமான பெயர்களால் அழைக்கப்படுகின்ற தாய் மரியாள் இயேசுவின் உடலாகிய திருச்சபைக்கு மரியாள் தாயாக விளங்குகிறாள். நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானத்தின் மூலம் திருச்சபையில் இணைகிறோம். இயேசுவின் சகோதரர்களாக மாறும் பொழுது தாய் மரியாளை இயல்பாகவே நாங்கள் தாயாக பெற்றுக்கொள்கிறோம். அதே தாய் மரியாள் பரிந்துரையாளராக விதமாக கானாவூர் திருமணத்திலே அவள் செய்ததை போல இன்றும் நம் தேவைகளுக்காக அந்த தேவைகளை தன் மகனிடம் எடுத்துச் செல்லுகின்ற வல்லமையுள்ள பரிந்துரையாளராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி திருச்சபை அவளை போற்றி நிற்கிறது. புதிய ஏவாளாக
முதலேவாளுடைய கீழ்ப்படியாமையால் வந்த சாபத்தை மரியாளுடைய ஆமென்கின்ற அந்த கீழ்ப்படிதலால் வந்த ஆசீர்வாதம் நீக்கியது. எனவே முழு மனுக்குலத்தின் மறுவாழ்வின் அடையாளமாக தாய் மரியாள் புதிய ஏவாளாக இருக்கிறாள். எங்கள் விசுவாச மாதிரியாக தூய ஆவிக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்கின்ற முதல் முன்மாதிரியாக தாய் மரியாள் இருக்கிறாள். தாய் மரியாளை அந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் இறுக்கமாக அவள் முன்மாதிரியை பின்பற்றி எங்களுக்காக இருக்கிற ஒரு அம்மா என்று சொல்லி உடைந்த இதயங்களுக்கு அருகிலே இறைவன் இருக்கிறார். தாய் மரியாள் எங்களோடு கூட பயணிக்கின்றாள். இதன் விளைவாகத்தான் தாய் மரியாள் பல இடங்களிலே இன்றும் தோன்றி அவளுடைய அப்பரிஷன்ஸ் லூர்து, ஃபாத்திமா, வேளாங்கண்ணி, மெஜகோரி, இலங்கையிலும் மடு, மாத்திரை, இந்த மாதிரியாக பல இடங்களில் ரோசா மிஸ்டிகா என்று சொல்லக்கூடிய தாய் மரியாள் பல இடங்களிலே தோன்றி திருச்செப மாலையை சொல்லுகின்ற ஒவ்வொரு தருணமும் நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். தாய் மரியாளை என் தாயாக, ஆண்டவருடைய தாயாக ஏற்று, கடவுளுடைய தாயாக ஏற்று அவளுக்கு அதி வணக்கத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.